ஜூன் மாதம் 3வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரம் நிறையவே தமிழ் படங்கள் வந்திருக்கு. அதை தாண்டி நிறைய வெப் சீரிஸ்ன்றதெல்லாம் தாண்டி அதர் லாங்குவேஜில் நிறைய தமிழ் டப்பிங்லாம் வந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண முடியாது. அதனால இப்போ லேட்டஸ்ட்டாக டாப் 10 ட்ரெண்டிங்கில் இருக்கிற படங்கள்லாம் என்னென்னன்றதை வாங்க போய் கவுண்டில் பார்த்துருவோம். நம்ம கவுண்டரில் 10வது இடத்துல என்ன படம் வைக்கலான்றதை நீங்கள் சொல்லுங்கள். நான் ஒரு 3 படத்தை இங்கே குறிப்பிட்றானா இல்லை கில்லி படம் 50 நாள் தாண்டி ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் தேட்டர்லேருந்து தூக்கிட்டாலும் இப்போ விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு அந்த படத்தை மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி எவ்வளோ படங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு போயிருந்தாலும் இந்த கில்லி படம் பண்ண பர்ஃபார்மன்ஸுக்கு இந்த படத்தை நம்ம இந்த 10வது இடத்துல வைக்கலாமான்றதை சொல்லுங்கள். இல்லை நம்ம கவி நடித்த ஸ்டார் படம்ன்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வாரத்துக்கு மேலே ரொம்பவே நல்லா ஓடிச்சு. பட் அந்த படம் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த படம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக ஸோ அந்த படம் 10வது இடத்துல வைக்கலாமான்னு சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு படம் உங்களுக்கு சொல்கிறேன். கும்பு ஃபாண்டான்ற ஒரு படம் மார்ச் 15 வந்தது. கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படம் 100வது நாள் வரும். இப்போவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக சனி ஞாயிறில் மட்டும் அந்த படம் தேட்டரில் போட்டு ஓட்டுறாங்க. ஆக்சுவலி 100 நாள் கிட்ட அப்படியே உங்களுக்கு தேட்டர் ரன்னிங்கிறது இந்த படம் எப்படியோ சர்வே பண்ணிட்டு வந்துடுச்சு. இப்போ சொன்ன படங்கள் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் படங்கள் உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக ஓடுற படங்களில் மைண்டில் வந்தாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கவுண்டரில் 9வது இடத்துல பார்க்க போகிற படம் பேட் பாய்ஸ் 4. பேட் பாய்ஸ் 4 நம்ம வில் ஸ்மித்லாம் நடிச்சு ரொம்பவே ஒரு நல்ல எதிர்பார்ப்பில் இருந்த படம் தான். ஆனால் லேட்டஸ்ட்டாக இந்த 4 வெர்ஷன் வந்ததுக்கப்புறம் அந்த அளவுக்கு அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி பண்ணலதா சொல்லணும். ஸோ ஒரு ஹாலிவுட் படம் பெரிய படமாக வந்தது. அதனால் அந்த ஒரு ரேஞ்சில் இப்போ 3வது வாரம் நினைக்கிறேன். இதுலேயும் ஒரு 4 தேட்டர் கிட்ட சர்வே ஆகிட்டு இருக்கு நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். நம்ம கவுண்டரில் 8வது இடத்துல பார்க்க போகிற படம் பயமரியா பிரம்மை. இந்த படம் நாளைக்கு தான் தேட்டரில் வரப்போகுது. இருந்தாலும் ஒரு 10 தேட்டர் கிட்ட பிடிச்சிருக்கு. ஸோ அதனால எக்ஸ்பெக்டேஷன் ரேஞ்சில் இந்த அளவுக்கு கவுண்டர் பண்ணிருக்கும். இந்த பயமரியா பிரம்மை அப்படின்ற பேரில் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு பேரை கேள்விப்பட்டதே இல்லை. இப்பெல்லாம் ஒரு படம் வருது அப்படின்னு நினச்சிடலாம். ஆனால் இந்த பேரை கேட்டதுக்கு அப்புறம் ஏதோ டைட்டிலே கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குல்ல. அந்த ஒரு கியூரியாசிட்டியோட நம்ம ட்ரைலரை பார்க்கும்பொழுதும் ஆக்சுவலி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துருக்கு 2 ட்ரைலர். அதில் ஒரு ட்ரைலர் நல்லாவே இருக்குது. அதில் அவங்க சொல்கிற நிறைய வாய்ஸ் ஓவர்ஸ் அதை தாண்டி இந்த படத்தில் நிறைய ஆக்டர்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சவங்களே நடிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக குரு சோமசுந்தரம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வழக்கமான படங்கள் மாதிரி இல்லாமல் ஏதாச்சும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த படம் பார்க்கலாம். அவரோட ஆக்டிங் படங்கள் நிறைய பேர் ரொம்ப விரும்பி பார்க்குறோம். ஸோ அவரும் இந்த படத்தில் இருக்காரு. பார்த்ததுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சோம். நம்ம மைண்ட் செட்டுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததா இல்லையான்றதை பார்ப்போம். நம்ம கூட 7வது இடத்துல பார்க்க போகிற படம் ரயில். இந்த ரயில்ன்றதும் நாளை தான் ரிலீஸ் ஆக போகுது. இதுவும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கவுண்ட் தான். இந்த ரயில் படத்தோட ட்ரைலர் வச்சு பார்க்கும்போது ஆக்சுவலி ட்ரைலருக்கு நல்ல வியூ போயிருக்கு. அதே மாதிரி இந்த புக் மை ஷோவில் கூட நிறைய பேர் ஏதோ லைக் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வடக்கண்டு டைட்டில் வைக்கலாம். ஏன்னா படத்துலையும் சில விஷயங்கள் பார்க்கும்போது வடக்கனுக்கான அந்த ஒரு விஷயம் தான் தெரியுது. ஆனால் அவ்வளோ பெரிய கியூரியாசிட்டியாக எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு. நான் இப்போ சொன்ன 2 படங்களையும் பார்ப்போம். முழு படத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்லணும். ட்ரைலரை வச்சு எதையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. பட் நான் சும்மா மலை சாரல் மாதிரி தெளிச்சுட்டு போகிறேன். ஏன்னா படங்கள் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு ட்ரைலரை வச்சு தான் நம்ம அட்ரஸ் பண்ண முடியுன்றதுனால இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 தேட்டர்கள் கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த ரயிலுங்கிறது சின்ன ரெஸ்பான்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. ஒய்டி கிடையாது. எனவே தேட்டர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 தேட்டர்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு புது படமாக வருது. இப்போ போட்டிக்கு எந்த படங்களும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லைன்றதுனால இந்த அளவுக்கு கவுண்டர் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் இந்த படங்கள்லாம் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு. நம்ம கூட 6வது இடத்துல பார்க்க போகிற படம் லாந்தர். லாந்தர்ன்றது நம்ம வித்தார்த்து நடிச்சிருக்காரு. வித்தார்த்துக்கு நிறைய படங்கள் வந்துட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி இந்த லாந்தர்ன்ற படமும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸில் தான் வருது. ஏன்னா வித்தார்த்து எப்பவுமே நல்ல படங்கள் தான் எடுப்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இந்த படத்து மேலே இருந்தாலும் சரி. அப்படியே இந்த லாந்தர் படத்தோட ட்ரைலர் பார்த்த வரைக்கும் ஆக்சுவலி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க வித்தார்த்து நல்ல படங்கள் மாதிரி தேர்ந்தெடுக்கிறாருன்றது இந்த ட்ரைலர்லேயே கிளீனாக தெரியுது. ஏன்னா மனுஷன் போலீஸாக நடிச்சிருக்காரு. ரொம்பவே பக்காவாக ஒரு போலீஸ் மாதிரி பக்கா ஃபிட்ல இல்லாமல் அதே மாதிரி ரியல் போலீஸ் மாதிரி தொப்பையும் இப்பயும் இல்லாமல் நார்மலாக அந்த போலீஸ் லுக்காக சூப்பராக கொண்டு வந்திருக்காரு வித்தார். அதை தாண்டி இந்த படத்தோட அந்த ட்ரைலர் பார்க்கும்போது உங்களுக்கு செம த்ரில்லிங் ட்விஸ்டடாக ஒரு கிரைமி இதுவாக போகுன்ற மாதிரி நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் தருது பார்க்கும்பொழுது. ஸோ போலீஸ்காரன் படமாக ஒரு ரொமான்ஸ் அப்படின்றதையும் நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். அதை இந்த படத்துலையும் அவங்க கையாண்டிருக்காங்க. ஸோ பார்ப்போம் இதெல்லாம் எப்படி வந்திருக்கு. நம்ம வித்தார்த்து நிறைய படங்கள் நல்ல நல்ல படங்களாக தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருக்காரு. ஆனாலும் நல்லா இருந்தாலும் சர்வே பண்ணுறதுல லாஸ்ட்டாக அஞ்சாமை கூட நல்ல பேர் எடுத்தாலும் தேட்டரில் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த படம் அவருக்கு என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு தேட்டரில் நம்ம ஆளுங்களை கேட்க தேவை எப்படியும் போய் பார்க்க மாட்டாங்க. பட் அந்த ரிவ்யூ பெர்ஃபார்மன்ஸும் ஓடிடியில் ரிலீஸ் ஆனால் அதுக்கான பெர்ஃபார்மன்ஸையும் நம்ம கண்டிப்பாக வழக்கம் போல பெட்டராக எதிர்பார்க்கலாம் நினைக்கிற வித்தார்த்தோட அந்த ஒரு செலெக்ஷன் ஆஃப் ஃபிலிமோகிராஃபிக்கு தேட்டரிக்கிறதும் ஒரு 20 தேட்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம் படம் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்ட்டு. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான் கவுண்டர் பண்ணுறோம். எக்ஸ்பெக்டேஷன் போது இந்த படத்துக்கு ஓரளவுக்கு தேட்டரிக்கல் கொடுத்துருக்கான்றத தாண்டி வேற எந்த படங்களும் இப்போ சர்வே பண்ணல. ஆக்சுவலி லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு சில படங்கள்லாம் அப்படியே தூக்கிட்டாங்க, வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த புது படங்களுக்கான முன்னுரிமை தர வேண்டியிருக்கு. நம்ம கூட 5வது இடத்துல பார்க்க போகிற படம் பிடி சார். பிடி சார் படம் மே 24 வந்தது. இப்போ ஒரு மாதம் ஆக போகுது இந்த படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் முடிஞ்சு 5வது வாரம். இந்த 5வது வாரத்திலையும் பிடி சாருக்கு ஒரு 10 தேட்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ பிடி சார் படம் ஒரு மாதம் இன்னைக்கு இருக்க டைட் ஷெட்யூலில் கமர்ஷியலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஓரளவுக்கு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ எவ்வளோ படம் வருது எவ்வளோ படம் போயிட்டு இருக்கு. அதில் இந்த பிடி சார் நின்னதுன்றதே ஒரு பெரிய விஷயம் தான். நம்ம கூட 4வது இடத்துல பார்க்க போகிற படம் அரண்மனை பார்ட் 4. அரண்மனை பார்ட் 4 ரிலீஸ் ஆகி இந்த வாரத்தில் 50வது நாள் வரப்போது.
ஆக்சுவலி இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த படம் 10 தேட்டர்கிட்ட நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓட போகுது. அரண்மனை பார்ட் 4 அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றிலாம் பார்த்துருப்போம். படம் ஆடியன்ஸ் கிட்ட வந்து கமர்ஷியலாக ரிவ்யூவில் நல்ல பேர் வாங்குறதுனாலும் கமர்ஷியலாக வேற லெவலில் ஒரு ஹிட் அடிச்ச படமாக மாறி இருக்கு. இந்த படம் ஓடிடியில் எப்போ வரும்னு காத்துட்டு இருந்தோம். இப்போ ஜூன் 21 வருதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எனவே ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் அதுலேயும் ஒரு பெரிய நல்ல சர்வைவிங் பண்ண போகுது. அதுக்கப்புறம் டிவி பிரீமியர்லையும் சகப்போடு போட போகுது. பார்ப்போம் அதெல்லாம் என்ன மாதிரி வரப்போகுதுன்ட்டு. 50 நாளைக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக தேட்டரிக்கலில் வந்து ஒரு சம பர்ஃபார்மன்ஸோட ஓடுற படமாக நம்ம அரண்மனை 4 தான் சொல்ல முடியுது. 50 நாள்லேயே கிட்டத்தட்ட 10 தேட்டர், ரொம்பவே பெரிய விஷயங்க. அதுவும் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில். நம்ம கவுண்டில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் துப்பாக்கி அண்ட் போக்கிரி. இந்த 2 படத்துக்கும் பார்த்தீங்கன்னா நிறையவே தேட்டர்கள் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 30-40 தேட்டர்கள் மேலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அது இப்போ என்னால் கரெக்டாக கணிக்க முடியல, ஏன்னா ஏற்றுறது இறக்குறதுன்ற மாதிரியே இருந்துட்டு இருக்காங்க. இந்த துப்பாக்கியும் போக்கிரியும் இப்போ ரீரிலீஸ்ன்ட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா விஜய் பிறந்த நாள் ஜூன் 22 வரப்போது. அதை முன்னிட்டு கிட்டத்தட்ட 10 படங்கள் வருது. ஸோ அதில் நிறைய படங்களுக்கு வந்து சிங்கிள் ஸ்க்ரீன் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய தேட்டர்களில் எத்தனை படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் தெரியல. அதுக்கு மத்தியில் இந்த போக்கிரி அண்ட் துப்பாக்கி இது ரெண்டுமே வந்து அவங்க அஃபிஷியலாக ஜூன் 21 ரீரிலீஸ் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி நல்ல தேட்டர்கள் எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம தளபதி கில்லியில் போட்ட பர்ஃபார்மன்ஸே நம்மளுக்கு வேற லெவலில் இருந்தது. ஸோ அஜித் பிறந்த நாளைக்கும் தீனா பில்லான்னு சொல்லிட்டு அந்த பர்த்டேல வந்து தூக்கி சாப்பிட்ட மாதிரி அந்த படங்கள் அந்த குறிப்பிட்ட காலம்னாலே வந்து அது ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்தது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம விஜய்க்கு வேற லெவல் ட்ரெண்டிங்கில் இருக்காரு. துப்பாக்கி போக்கிரி இந்த 2 படமும் செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்ட்டு கண்டிப்பாக நம்பலாம். ஆக்சுவலி இது பர்த்டேக்கு மேலே பண்ணுமான்றதா ஒரு பெரிய விஷயம். பர்த்டேக்கு வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். பர்த்டேக்கு மேலே பண்ணுதா இல்லையான்றதுலாம் நம்ம நெக்ஸ்ட் வீக் கவுண்டர் வச்சு பார்த்துப்போம். நம்ம கவுண்டில் 2வது இடத்துல பார்க்க போகிற படம் கருடன். கருடன் படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிஞ்சு இப்போ 4வது வாரம் வரப்போகுது. இந்த வாரத்தில் இந்த படம் 25வது நாள் போஸ்டர் வரும். கருடன் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸாக 50 கோடிலாம் தாண்டி போயிருக்கு. படம் வந்து ஒரு நல்ல ரிவ்யூ ரெஸ்பான்ஸ்ன்றதை தாண்டி கமர்ஷியலாக தேட்டரில் நிறைய ஹவுஸ்ஃபுல் ஃபாஸ்ட் ஃபில்லிங் ஷோஸ் மட்டும் போனது இல்லாமல் செம பாக்ஸ் ஆஃபீஸ் வந்திருக்கு. சூரியெல்லாம் ஈரவா ஒத்துக்க முடியுமான்ற காலம் போய் சூரி வெற்றிமாறன் இவங்க கூட்டணியில் 50 கோடிக்கு மேலே லாபம் வந்தது. ஓகேப்பா, துரை செந்தில்குமார் கூட ஹீரோவா நடிக்கும் போது 20 கோடி வருமானு எதிர்பார்த்தவங்களுக்கு 60 கோடிக்கு மேலேயே வரும் போல இருக்கு. உலகத்தில் எப்போ எது நடக்குன்னு சொல்லவே முடியாதுன்றதுக்கெல்லாம் வந்து உதாரணமாக இந்த கருடன் மாதிரி படங்கள், அதுவும் சூரி மாதிரி ஹீரோக்கள்லாம் சொல்லி ஆகணும். ஏன்னா எவ்வளவோ டாப் படங்கள்லாம் வந்து இந்த வருஷத்தில் மண்ண கப்பி இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்திருந்தாலும் கருடன் பண்ணது வந்து ஒரு சம பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லி ஆகணும். நம்ம கவுண்டரில் முதலிடத்தில் பார்க்க போகிற படம் மகாராஜா. மகாராஜா படம் நம்ம போன வாரம் எக்ஸ்பெக்டேஷன் ரேஞ்சில் இந்த படத்தை முதலிடம் கொடுத்தோம். அதை வந்து இன்னைக்கு வேற லெவலில் வந்து மிக 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 ஒரு துளி போட்டி கூட இல்லாமல் முதலிடத்தில் இந்த இடத்துல வச்சிருக்கோம். போன வாரம் வந்து ஒரு போட்டி இல்லாமல் தான் வந்து, ஏன்னா நிறைய தேட்டர்கள் ஆக்சுவலி இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆனதுலேயே பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோ படங்கள்லாம் வந்தாலும் காம்படிஷன் வந்தாலும் அதிகபட்ச தேட்டர்கள் அதுக்கெல்லாம் கிடைக்காம போயிடுச்சு. மகாராஜாக்கு அந்த ஒரு இது இல்லாமல் வரும்போதே மகாராஜா மாதிரி கம்பீரமாக தான் வந்தார். படத்தோட ரிவ்யூவில் வேற லெவலில் வெளிப்பட்டு எல்லாரும் ஆக்சுவலி தேட்டருக்கு போவாங்களா, ரிவ்யூ பெஸ்ட்டாக வந்துச்சுன்னு பார்த்தாக்கா கண்டிப்பாக தேட்டருக்கும் போயிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு திங்கக்கிழமை பக்ரீத் வேறு இருந்தது. ஸோ இந்த படம் வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா, கேரளா இங்கெல்லாம் கூட மைல்டாக பிக்கப் எடுத்திருக்கு. விஜய் சேதுபதியோட 50வது படமாக வந்து ரிவ்யூ சக்ஸஸ் மட்டும் இல்லாமல் தேட்டர் சக்ஸஸ், பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸும் அடிச்சிருக்கு இந்த மகாராஜா படம். படம் வந்து நல்ல ரிவ்யூ ரெஸ்பான்ஸ் வரும்போது எல்லாருமே பயந்தோம். சித்தா மாதிரி இந்த படம் வந்து எல்லாருமே பாதுகாத்துங்கப்பா, படத்தை வந்து தேட்டரில் போய் பாருங்கப்பாலாம் சொன்னோம். மக்கள் பல படங்களை தேட்டரில் போய் பார்க்காமலே கவுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கவுந்துடக்கூடாது, இந்த படம் நல்லா இருக்கேன்ட்டு எவ்வளவோ ஆசைப்பட்டோம். ஸோ அந்த ஆசை எல்லாமே அத்தனையும் நிறைவேறி இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த வீக்கெண்ட் பர்ஃபார்மன்ஸ்லையும் சிங்கிள் வீக் பர்ஃபார்மன்ஸ்லையும் செமையாக கொடுத்துருக்கு ரெஸ்பான்ஸ். கதையாக பார்த்தாக்கா வழக்கமான சைல்டு அபியூஸ் கதை, ஒரு ஃபாதர் ரிவெஞ்ச், அந்த சைல்டு அபியூஸ்க்கு அந்த மாதிரியான ஒரு கதை தான். இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் 1000 படம் வந்துருச்சு. அதில் வந்து அதை இதெல்லாம் பண்ணிக்கினி இந்த படத்தில் எடுத்திருந்தாலும் அதை தாண்டி இந்த படத்துக்கு அந்த நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே வந்து உட்காந்து பார்த்தீங்களா, அங்கே இருக்குங்க இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இந்த படத்தோட நான் லீனியர் ஸ்கிரிப்ட்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த சாதாரண ஒரு பொருளுக்கு டெக்கரேஷன் பண்ண மாதிரியான ஒரு பிரமிப்பை கொடுத்துருச்சு. நீவே நான் மகாராஜா படத்தை பற்றிலாம் பேசணும்னா எக்கச்சக்கமாக பேசணும். இந்த டேரக்டர் ஆல்ரெடி குரங்கு போப்பைன்ற நல்ல படம் கொடுத்துருப்பாரு. ஆனால் அங்கே என்ன காஸ்டிங் ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அதனால அது பாக்ஸ் ஆஃபீஸில் சரியா போல. ஆனால் ரிவ்யூவில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். இங்கே மகாராஜா ரிவ்யூவில் செம்ம பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா நம்ம டேரக்டரோட கைவண்ணம் அந்த மாதிரி. அதை தாண்டி அவர் இந்த படத்தில் பண்ண அந்த காஸ்டிங் அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான முக்கிய காரணம் சொல்லுவேன். ஏன்னா நம்ம விஜய் சேதுபதியை தாண்டி இந்த படத்தில் வந்து முக்கியமான கேரக்டர் அனுராக், அந்த கேரக்டர் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம நட்டி, அதுலேயும் சிங்கமுத்தோட கேரக்டர்ன்றதை தாண்டி அவரோட செட்டிலான அந்த பர்ஃபார்மன்ஸ், இது எல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய காஸ்டிங் பலன்றதை தாண்டி அபிராமி, மம்தா மோகன்தாஸ் இந்த மாதிரி ஆளுங்களையும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அவங்களுக்கு சின்ன ஸ்பேஸ் தான் இருக்குனாலும் அந்த ஹீரோயினி ஸ்டார் காஸ்ட்ன்றதுலாம் இந்த படத்துக்கு பலம் தான். அப்புறம் மணிகண்டன் வில்லனா இருக்கிறவர் ஆகட்டும், அருள்தாஸ், நம்ம ராம்தாஸ், இவங்க எல்லாருமே சொல்கிறேன், இவங்க எல்லாருமே வந்து பக்காவாக இந்த படத்தில் வந்து செட் ஆகியிருக்காங்க. ஸோ பொதுவாக நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கதை நல்லா இருந்துட்டா மட்டும் பத்தாது, காஸ்டிங் ஒர்க் அவுட் ஆகணும்ன்றது இருக்கு. காஸ்டிங் ஒர்க் அவுட் ஆகிட்டா மட்டும் பத்தாது, டைம் ஒர்க் அவுட் ஆகணும்னு இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்படி 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருத்தன் கண்டிப்பாக அவன் என்ன பண்ணாலும் எல்லாமே வரும்ன்ற மாதிரி இந்த மகாராஜா படத்துக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு.